என்ன கஷ்டமோ நஷ்டமோ என்ன பிரச்சனையோ அழுது புலம்பி ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காம அதுலேருந்து எப்படி வெளியே வரணும், என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் எப்படி ஃபேஸ் பண்ணணும், போல்டாக எப்படி நம்ம ஷைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான வீடியோஸ் போடுறதுல தான் ஒரு யூடியூபராக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. நம்ம டயட் ஃபுட் ஐடியாஸ் நிறைய ஷேர் பண்ணியிருந்திருப்போம், அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. சேவிங் ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருந்திருக்கேன், அதை பார்த்து நிறைய பேர் கோல்டு வாங்கினதாகவும் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதாகவும்லாம் எனக்கு கமெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான கமெண்ட்ஸ் என்னையை மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆக வைக்கும். காய்ச்சியாச்சு. இப்போ வந்து காஃபி கலந்து குடிச்சிடலாம். வர வர காஃபிக்கு ரொம்ப அடிக்ஷனாக இருக்குது. நான் வந்து முன்னாடியெல்லாம் டயட் பண்ணிகிட்டு இருக்கும்போது காஃபி குடிக்க மாட்டேன், பிளாக் காஃபி தான் குடிப்பேன். அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சேர்த்து எடுத்துப்பேன். தீபாவளி அன்னைக்கு காலையில் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எப்பயும் போல் நமக்கு என்ன பிரச்சனை இருந்தால் என்ன, நம்ம எப்பயும் தீபாவளி விலாக்லாம் ஷேர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோமோ அதை எடுத்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வீடியோ எடுக்கலான்ட்டு நான் வந்து பிளான் பண்ணி காலையில் எழுந்திரிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது சிப்ஸு முறுக்கு ஏதாவது இருந்தால் பரவாயில்லன்னு தோணுது. ஆனால் வீட்டில் ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஓகே. வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சீசா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயிலோட ரிவ்யூ பார்த்துடலாம். இதோட பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி இருக்கு, கோம் டைப்ல கொடுத்துருக்காங்க. 200 ml நான் வாங்கியிருக்கிறது. இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில். நமக்கு வந்து ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கு அப்படின்றப்போ அதை தடுக்கிற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும், ஹேர் க்ரோத்தை சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. யாரெல்லாம் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டெய்லி ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் வால்யூம் வந்து கம்மி ஆகுது, நம்மளோட அந்த பழைய திக்னஸ் வந்து மிஸ் ஆகுற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். தெரியவே தெரியாது. நமக்கு வந்து முடி டெய்லி வந்து பின்னி போட்டுட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா ரொம்ப வாலு மாதிரி இருக்கும். அந்த திக்னஸ் நமக்கு பழைய திக்னஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த பழைய போட்டோவை நம்ம எடுத்து பார்க்கும்போது, சே இந்த வருஷம் நமக்கு இவ்வளோ முடி கட்டையா இருக்கு, ஆனால் இப்போ பாருங்க இவ்வளோ மெலிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டிஃப்ரென்ஸே ஒரு 1 year 2 year கழிச்சு தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த பழைய திக்னஸ் போச்சே அப்படின்ற மாதிரி அதுவே நமக்கு வந்து மைண்ட்ல பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். சோ அந்த மாதிரி இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ அதை சால்வ் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து தாராளமா ட்ரை பண்ணலாம். நம்ம எதுக்கு இந்த சீசா ஹேர் ஆயில சூஸ் பண்ணணும், அப்படி என்ன இதுல ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்றதுக்கு உண்டான ஹேர் ஆயில் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது, அதுக்கு உண்டான ஒரு மெடிசினாவே நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல வந்து 18 வகையான மெடிசினல் ஹெர்ப் யூஸ் பண்ணிருக்காங்க. 5 வகையான மில்க அப்படியே பாயில் பண்ணி 24 ஹவர்ஸ்க்கு நமக்கு இது ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்ல நிறைய ஹேர் ஆயில் நம்ம பாக்குறோம்ல, அதுலலாம் இல்லாம இதுல ஸ்பெஷலா நமக்கு 0% மினரல் ஆயில். சோ அதனால இது ஸ்பெஷல். இதோட ப்ரிப்பரேஷனே ஒரு ரிச்சுவல் மாதிரி கேஷர் பக்வித்தி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பண்றாங்க. 18 வகையான ஹெர்ப் நான் சொன்னல, அதை வந்து மில்க்ல பாயில் பண்றதுதான் இந்த கான்செப்ட். அது ஒரு ரிச்சுவல் மாதிரி. அண்ட் இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நமக்கு பிரிங்ராஜ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பயாலஜிக்கல் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கேல்ப்ல ஹேர்ல இருக்கக்கூடிய அந்த டேமேஜா இருக்கக்கூடிய செல்ஸா இருக்கட்டும் அண்ட் ஹேர் ஃபால் பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வரும். அந்த மாதிரி டீட்டெயிலா ஒவ்வொரு இன்கிரீடியண்டா பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்மளோட ஸ்கேல்ப்புக்கா இருக்கட்டும் ஹேருக்கா இருக்கட்டும். ஓகே, இந்த ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். என்னோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப பயங்கர ட்ரையா இருக்கு. ஸோ இதுலயே நமக்கு வந்து கோம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஹேர் ஆயிலோட கன்சிஸ்டன்சி நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு மாதிரி லைட்டான ஒரு கிரீன் கலர் இருக்கு. நம்ம டைரக்டா ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த கோம்ப் இருக்கு பாருங்க, இது மூலியமாவும் இப்படி போட்டுக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour நம்ம வச்சுட்டு ஹேர் ஆயில் வந்து ஸ்கேல்ப்லேயே நம்ம அப்ளை பண்ணி மசாஜ் மாதிரி கொடுத்துக்கலாம். நம்மளோட முடியோட லெங்த் வரைக்குமே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கனால மோஸ்ட்லி வந்து ஸ்கேல்ப்ல தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ நல்லா இந்த மாதிரி ஃபிங்கர் டிப்பில் நம்மள நெகத்தை வச்சு சுரண்டுலாம் சுரண்டக்கூடாதுங்க. ஸோ நல்லா அப்ளை பண்ணிட்டு இருங்க, நான் ஃபர்ஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கோம் டைப்ல கொடுத்துருக்கனால நான் ஸ்மூத்னிங் பண்ணதுக்கு அதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு. நம்ம ஓவர் நைட் நம்ம வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹேர் வாஷ் வேணா பண்ணிக்கலாம், அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அந்த மாதிரி ஓவர் நைட்லாம் நான் விடுறதில்லை இப்போலாம். ஏன்னா தலகாணியில் ஒட்டிடுது, அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ 1 மணி நேரம் மட்டும் குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிட்டு வந்துடுறது. ஓகே, இப்போ நல்லா அப்ளை பண்ணுறேன். இதோட ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஆயுர்வேதிக் ஸ்மெல்லு தான் இருக்குது. மைல்டாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இல்லை. அவ்வளோதான். அப்படியே மிச்சம் இருக்கிறது அப்படியே ஹேருக்கு அப்ளை பண்ணிக்குவேன். அவ்வளோதான்.
ஓகே, இவ்வளோதான் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 1 hour கழிச்சு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஓகே, இந்த வருஷம் தீபாவளி எங்களுக்கு எப்படி போச்சு, நானும் என் பையனும் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், என்ன ட்ரெஸ் நாங்கள் போட்டிருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் ஷார்ட்ஸ் நான் வந்து அப்போவே ஷேர் பண்ணியிருந்திருப்பேன், பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ கிளிப்பிங்கில் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி உரிச்சிட்டு இருக்கேன். மிட் நைட்டு 1 மணி இருக்கும், தூக்கம் வரலன்னு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன். ஈவினிங் வந்து நான் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் காய் வண்டி இருக்கும், அங்கே வெஜிடபிள்ஸ்லாம் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வந்து கழுவி அழகாக ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுட்டு இந்த பச்சை பட்டாணியை உரித்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. நான் ஒரு விஷயம் கேர்ள்ஸ்க்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கேர்ள்ஸ் வந்து வாட்டர் கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஒரு ஸ்கொயர் பாத்திரத்தில் ஊற்றுனா ஸ்கொயராக தான் தெரியும், ஒரு ரவுண்டு பாத்திரத்தில் ஊற்றுனா ரவுண்டாக தான் தெரியும், பாட்டிலில் ஃபில் பண்ணால் பாட்டில் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் அதுக்கு அடாப்ட் ஆகி நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். கடவுள் நம்மளை அப்படி தான் படைச்சிருக்காரு. நமக்கு தெரியாத விஷயங்கள் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்குவோம், நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு நம்பி அதை செஞ்சு காமிக்கணும். எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு நான் நிறைய நாள் ஆசைப்பட்டிருக்கேன். எனக்கு பொண்ணு இருந்திருந்தா நான் அப்படி தான் வளர்ப்பேன். நீ வந்து அடக்க உடக்கமாக இரு, அடங்கிப்போ, நீ சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறத விட உனக்கு தோணுறத தைரியமாக பண்ணு, கூட நான் இருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் பெஸ்ட்டாக வருதா அதை இன்னும் பெஸ்ட்டாக பண்ணு. ஒரு விஷயம் தெரியலன்னு கவலைப்படாத. ஒரு பொண்ணு நினச்சா தெரியாத விஷயத்த கூட தெரிஞ்சுக்கலாம், முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக சொல்லி வளர்ப்பேன். சரி, அதை விடுங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு நானே மோட்டிவேட் ஆகி நான் இப்போ அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்கு ஃப்ரிட்ஜை காமிச்சிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்பீங்க. ஃப்ரிட்ஜ் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என் ஃப்ரிட்ஜை டூர் காட்டுற அளவுக்கு உள்ள ஒன்றும் இருக்காது. பட் இது புது ஃப்ரிட்ஜ் தான். இதில் பார்த்தீங்கன்னா 10 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக வந்து ஐஸ் மேக் ஆகும், ஸ்டெபிளைசர் இல்லாமல் ஒர்க் ஆகும், அண்ட் 4 star ரேட்டிங்கு. இது வந்து லிட்ரு கம்மி தான். இந்த ஃப்ரிட்ஜை வந்து நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இதை விட பெஸ்ட்டாக நமக்கு வந்து பெனிஃபிட்லாம் இருக்க மாதிரியான ஃப்ரிட்ஜ் வந்து இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு காட்டுறேன். என்னோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி, என்னோட நீடுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். லிட்ரு கம்மி தான், உள்ள கம்மியாக தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்ட் இது எதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னா, லுக் வைஸ் பார்க்க அழகாக இருந்தது. இது 16,000க்கு அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். உள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பச்சை பட்டாணி இருக்குது பாருங்கள். நான் நிறைய நான்வெஜ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுலாம் நான் வந்து குக் பண்ண மாட்டேன். எனக்கு மோஸ்ட்டாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை குக் பண்ணுறது பிடிக்காது. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தேவைன்னா வாங்கி சமைச்சிருவேன். நான் மெயினாக ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறது பால் பாக்கெட் வாங்கி போட்டு வைக்கிறதுக்கும், தயிர் வாங்கி வச்சுக்கிறதுக்கும், அண்ட் இந்த மாதிரி பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த நட்ஸு அந்த மாதிரி சில இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே ரேர் தான். இதுவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஏதாவது வெஜ் புலாவ் அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில். அண்ட் பழைய குழம்பு மீதியான அதை ஸ்டோர் பண்ணி வச்சு 4 நாள் கழித்து எடுத்து சாப்பிட்றது அதுவும் எனக்கு பிடிக்காது. நான் மோஸ்ட்டாக அன்னன்னைக்கு பார்த்திங்கன்னா செஞ்சு சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இல்லாமல் அளவாக செஞ்சு அளவாக சாப்பிட்டுட்டு நானும் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ எங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ரிட்ஜே போதும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரேட்டு கூட தான், ஆனால் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து சில பெனிஃபிட்டும் இருக்குது. அதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ அது என்னென்ன அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு பெரிய ஃபேமிலி அப்படின்றப்போ உங்களுக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, அதிலே உள்ளே வந்து என்னென்ன நிறைய இதை விட பெஸ்ட்டான பெனிஃபிட்லாம் இருக்க மாதிரி அப்படிலாம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஃப்ரிட்ஜை நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் பேச்சுலராக இருக்கிறவங்க ஒரு 2 பேர் 3 பேர் இருக்க சின்ன ஃபேமிலி ஃப்ரிட்ஜ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட மாட்டீங்க. பட் நான் சொன்ன மாதிரி சில நீட்காக வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினதில். எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் எனக்கு இன்னும் ஒர்க்கு முடியல. கிச்சன் ஆர்கனைசேஷன் இருக்குது, அண்ட் ஹாலெலாம் சில திங்ஸ் அப்படியே இன்னும் பிரிக்காமல் வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் டூர், ஹோம் டூர்னு நீங்கள் கேட்குறது எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.